அத்தியாயம் 38. மறுநாள் மீண்டும் வைஜெயந்தியின் வீட்டிற்கு சென்றான் விக்கிராந்த். முன்தினம் பற்றி எதுவும் சொல்லாமல், பெரியம்மா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் செய்யணும் என்றான். விக்கிராந்த் திடீரென்று மீண்டும் வந்ததே வைஜெயந்திக்கு ஆச்சரியம்தான். இப்போது அவனின் பேச்சு அந்த ஆச்சரியத்தை அதிகமாக்கியது. உதவியா? உனக்கா? என்ன செய்யணும் சொல்லு விக்கி. மனதை மறைக்காது குரலிலும் ஆச்சரியம் தெரிய கேட்டாள் வைஜெயந்தி. பிரியா கிட்ட எங்க கல்யாண பேச்சை ஆரம்பிக்கணும். எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்றது சரியா இருக்காதுன்னு உங்களுக்கு தோணினா, அம்மா அப்பா அவ எங்க வீட்டு மருமகளா வரணும்னு விரும்பி உங்க கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லணும். வைஜெயந்தி அமைதியாக விக்கிராந்தை பார்த்தாள். நான் அம்மா அப்பா பத்தி சும்மா சொல்லலை பெரியம்மா. நான் தான் உங்க கிட்ட சொன்னேனே, அம்மாக்கும் அப்பாக்கும் ரொம்ப நாளாவே இப்படி ஒரு ஆசை மனசுல இருக்கு. கண்களை சேலையில் நாசுக்காக துடைத்துக் கொண்ட வைஜெயந்தி, சரிப்பா, நான் பிரியா கிட்ட பேசுறேன் என்றாள். தாங்க்ஸ் பெரியம்மா என்ற விக்கிராந்தின் முகம் பளிச்சென்று மலர்ந்தது. விக்கிராந்துடன் சென்னைக்கு செல்ல வந்த வைஜெயந்தியை ஆச்சரியமாக பார்த்தாள் வர்ஷா. ஆனால் அம்மா அப்பா முகத்தில் மட்டுமல்லாமல் அண்ணன் முகத்திலும் எந்த ஆச்சரியமும் இல்லை என்பது அவளை குழப்பியது. கூடவே அம்மாவும் பெரியம்மாவும் எப்போதுமில்லாத அதிசயமாக ரகசியமாக பேசவும் அவளுக்கு ஏதோ விஷயம் இருக்கிறது என்பது புரிந்தது. அம்மாவிடம் பேச முடியவில்லை, அப்பாவிடமிருந்து விஷயம் வராது. எனவே அண்ணனை தேடி சென்றாள். எப்போதும் துருதுரு என இருக்கும் விக்கிராந்த கடந்த 2 நாட்களாகவே வித்தியாசமாக இருப்பதாகத்தான் அவளுக்கு தோன்றியது. வர்ஷா விக்கிராந்தின் அறைக்குள் சென்றபோதும் விக்கிராந்த் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தான். விக்கி, என்ன நடக்குது வீட்டுல? அம்மாவும் பெரியம்மாவும் ரகசியம் பேசுறாங்க, அப்பா வாயே திறக்க மாட்டேங்குறார், நீ இப்படி கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்திருக்க. என்னடா? தங்கையை அமைதியாக பார்த்த விக்கிராந்த், அம்மா அப்பா விஷயம் எல்லாம் தெரியலை வர்ஷா, என் விஷயம் வேற என்றான் மொட்டையாக. அவளின் அழைப்புக்கு துள்ளிக் குதிக்காது அவன் பொறுமையாக பேசியதே என்னவோ பெரிய விஷயம் என்பதை உணர்த்திவிட, என்ன விஷயம் விக்கி? என மீண்டும் கேட்டாள் வர்ஷா. அவள் பக்கம் மீண்டும் ஒரு பார்வை பார்த்த விக்கிராந்த், வர்ஷா, உனக்கு பிரியாவை பிடிக்கும் தானே என்றான் கண்கள் மின்ன. விக்கிராந்தின் கேள்வியைப் பற்றி யோசித்தபடி அவனை உற்று பார்த்த வர்ஷா, ஹேய், அம்மாவை சம்மதிக்க வச்சுட்டியா? எப்படிடா செஞ்ச என்றாள் சந்தோஷமாக. முழு விபரம் சொல்லாமலே சட்டென்று புரிந்து கொண்ட தங்கையின் அறிவாற்றலை மனதுள் மெச்சிக் கொண்டே, அதெல்லாம் ரகசியம் என புன்னகை மின்ன சொன்னான் விக்கிராந்த். வர்ஷாவும் தோண்டி துருவி விஷயம் கேட்கவில்லை. சூப்பர்டா அண்ணா, இப்போதான் என்னைப் போல புத்திசாலிக்கு அண்ணன் நீ என்பதை ப்ரூவ் செய்ற. கீப் இட் அப். எல்லாம் என் நேரம்டி சின்ன பொண்ணே. இந்த விஷயத்தை நான் இப்போவே பிரியா கிட்ட சொல்லணுமே. போன்ல. அம்மா தாயே, அப்படி ஏதாவது செஞ்சு காரியத்தை கெடுத்துடாதே. எல்லாம் சரியா நடந்து கல்யாண நாள் ஃபிக்ஸ் ஆகுற வரைக்கும் நீ அவகிட்ட வாயே திறக்காதே. இதுக்கு நியாயப்படி நான் நோ சொல்லி பிரியா கிட்ட உடனேயே பேசணும். பட் பிரியாவை எனக்கும் பிடிக்குங்கிற ஒரே ரீசனுக்காக போனா போகுது பிழைச்சு போ, நான் எதுவும் சொல்லலை என்ற வர்ஷா சின்ன இடைவெளி கொடுத்து, நீ ரொம்ப லக்கின்னா என்றும் சொன்னாள். மம். வர்ஷா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க. 2 பேரும் பார்க்கும்போது நல்லா பேசுவாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு கிட்ட அந்த பையனோட பேரண்ட்ஸ் போய் என் மகனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்காம், அவனை கல்யாணம் செய்துக்குறியான்னு கேட்டா அந்த பொண்ணோட நார்மல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஏன் கேட்குறேன்னு புரியுது. நார்மலா எல்லா பொண்ணுங்களும் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நானா இருந்தா சரியான திமிர் பிடிச்சவன்னு நினைப்பேன். இவருக்கு தூது போக வேற ஒரு ஆளா? நேரா கேட்க தைரியமில்லை, சரியான பயந்தாங்கொள்ளின்னு நினைப்பேன். தங்கையின் பதிலை கேட்டு பதில் எதுவும் சொல்லாமல் சிரித்தான் விக்கிராந்த். என்னடா சிரிச்சு மழுப்புற? பிரியா அப்படி எல்லாம் நினைக்க மாட்டா. வாட் அ ஜென்டில்மேன்னு வேணா நினைக்கலாம். போடா லூசு. அன்னைக்கு அந்த இன்னொரு ஃபேமிலிக்காக பிரியா கூட போனியே, அன்னைக்கே ஐ லவ் யூ பிரியான்னு சொல்றதுக்கு என்ன? இதுக்காக ஊருக்கு வந்து அம்மாவை செல்லம் கொஞ்சி கூடுதலா பெரியம்மா வேற உனக்கு சப்போர்ட்க்கு. சரியான மொக்கை பாய் நீ. ஹேய், கல்யாணம்னா பெரிய விஷயம்டி. அப்படி விளையாட்டா எல்லாம் செய்யக்கூடாது. நானே பிரியா கிட்ட பேசலாம்னு தான் இருந்தேன். அம்மா அவகிட்ட அப்படி திடீர்னு பேசி ஷாக் கொடுக்காதே, முதல்ல பெரியம்மா பேசி இன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஐயோடா, அப்படியே அம்மா பேச்சை கேட்கிற மகன் தான் நீ. அந்த எனத் தொடங்கி ஆர்த்தியை பேசத் தொடங்கிய வர்ஷா சடன் பிரேக் போட்டு பேச்சை நிறுத்தினாள். விக்கிராந்தோ சிரித்தான். ரொம்ப சைல்டிஷா நடந்துட்டேன்ல. ஆர்த்தி கொடுத்த நோஸ் கட் எனக்கு நல்லா தேவைதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு லக்கி எஸ்கேப்னு வேணா சொல்வேன். அதை விடு, ஓல்ட் ஸ்டோரி எதுக்கு? பிரியா கிட்ட பெரியம்மா பேசினதுமே நீயும் பேசு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு சொல்லு. நான் அப்பப்போ அவங்க கிட்ட போன்ல பேசுவேன், ஆனால் நீ அப்டேட் கொடுக்கிற வரைக்கும் இதை பத்தி பேச மாட்டேன். மெல்லிய மந்தகாச புன்னகை மின்ன தலை அசைத்தான் விக்கிராந்த்.
வர்ஷா அறையிலிருந்து செல்வது அவனின் கண்ணில் பட்டது, ஆனால் கருத்தில் படவில்லை. முதல் நாள் அவள் தங்கியிருக்கும் வீட்டின் வாசலில் பார்த்த பிரியா. நாய் குட்டிகளிடம் செல்லம் கொஞ்சிக் கொண்டிருந்த பிரியா. எறும்புகளை ஆர்வத்துடன் பார்த்த பிரியா. லிஃப்டில் அவனுக்கு அறிவுரை சொன்ன பிரியா. ஜீவாவிடம் பேசும்போது உதவிக்கு அவன் பக்கம் பார்த்த பிரியா. 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 நீ என் பிரியமானவள் பெண்ணே. உன் மணவாளன் நான்தான். உன் மனதை வெல்வேன். என் மனைவி ஆக்குவேன். மனம் முழுக்க நிறைந்திருந்த பிரியாவுடன் மனதினுள் பேசிக்கொண்டான் அவன். விக்கிராந்தை பத்தி என்ன நினைக்கிற பிரியா? மற்ற பேச்சின் நடுவே திடீரென்று வைஜெயந்தி அந்த கேள்வியை கேட்டபோது பிரியாவின் கண் முன் ஃபீடிங் பாட்டிலை நீட்டிய விக்கிராந்த் தான் வந்து நின்றான். சின்னதாக புன்னகை முகத்தில் தோன்ற, ஏன் கேட்குறீங்க அத்தை என வைஜெயந்தியிடம் பதில் கேள்வி கேட்டாள் அவள். விக்கிராந்துக்கு நீ நல்ல ஜோடியா இருப்பேன்னு ராஜம் நினைக்கிறா. விக்கியோட அப்பாக்கும் சம்மதம். அவங்க என் கிட்ட கேட்டாங்க. நான் உன்னை கேட்காம என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லு. அதான் கேட்கிறேன். விக்கி பத்தி நீ என்ன நினைக்கிற பிரியா?